சரியான சண்டைக்காரி. ஊர்ல ஒருத்தரை விடாம சண்டைக்கு இழுப்பேன். எனக்கு படிப்பறிவே இல்ல. முன்கோவம். கைய நீட்டிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு கெட்ட பழக்கம். எத்தனை வயசாகுது, ஒழுங்கா 4 பேருக்கு சமைக்க வராது. கிராமத்து பொண்ணு வாய்க்கு வக்கனையா சமைச்சு போடுங்கிற நினைப்போட வந்திருந்தா அதையும் மறந்துருங்க. எனக்கு சமைக்கவும் சரியா வராது. நான் 9 மணி வரை தூங்குவேன். வெயில் உச்சிக்கு வந்தா தான் நான் வயலுக்கே போவேன். அது வரைக்கும் அப்பா தான் வயலை பார்த்துப்பாரு. இல்ல, தூங்குறப்போ கூரை பிச்சுக்கிட்டு விழுற அளவுக்கு கொரட்டை வரும். கொரட்டையா? உங்களுக்கா? ஆமாங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்சா 2 பேருக்குமே கஷ்டம். கொரட்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சித்தி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு நிம்மதியா தூங்கணும். கொரட்டை விடுறேன்னு என்னை எழுப்பி விட்டா எனக்கு தானே கஷ்டம். அதுவும் சரிதாங்க. கொரட்டை உங்களுக்கு வந்தாலும் கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க நல்லா தூங்கணும். எனக்கு புரியுது. அதாங்க. அப்புறம் எனக்கு சரியா கோலம் போட வராது. சுத்தமா 10 பாத்திரம்லாம் விளக்க வராது. துணி துவைப்பேன், அதுவும் அழுக்கு போவாது. இங்கீதம் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. என்னை எப்படிங்க வச்சு சமாளிப்பீங்க? இவ்வளவு இருந்தும் உங்களுக்கு என்ன கட்டிக்க தலையெழுத்தா என்ன? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் உண்மையை சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட இருக்கேன். அதான் அப்பாவை விட்டு உங்ககிட்ட பேசணும்னு கேட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சரிப்பட்டு வருவேனா? உங்களுக்கு இப்ப என்ன தோணுதோ அத வெளிப்படையா சொல்லிடுங்க. ஏன்னா இது 2 பேர் மனசு சம்பந்தப்பட்டது. எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசக்கூடாது. நான் கருவாடு தின்னே காலம் கழிச்சிருவேன். இன்னும் சொல்ல நிறைய இருக்கு. ஏன்னு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சொல்லுங்க. எஸ்.